வயசு தான். 10 வயசு தான். பிரதீக் தான் சார். நாங்கள் பப்ளு தான் கூப்பிடுவோம். எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரில. ஆறுதல் சொல்லி இனிமேல் என்னென்னா ஒரு ஊரில் 5 பேர் செத்து போயிட்டாங்கன்னா யாருன்னா இந்த ஏரியாவில் மட்டும், இந்த ஏமூர் புதூருங்கிற இந்த ஊரில் மட்டும் 5 பேர் செத்துட்டாங்கன்னா யாருன்னா இது? பிரதீக் அவர் எங்கே இருக்காங்க என்ன ஏன் தெரியல. 1 hour கிட்ட அவர் தேடி இருக்கிறாரு. கேட்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்ததுல யாருமே தெரிலன்ட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் தேடி பாருங்கன்னு போலீஸ் என்னமோ சொல்லியிருக்காங்க, சம்திங்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போலீஸ் ஒவ்வொரு கிலோ ஃபோட்டோ காமிக்க மாப்பிள்ளை ஃபோட்டோ இருந்துச்சு. எங்கள் மாப்பிள்ளை தான் வேணும்னா நாங்கள் 2 பேர் ஒரு பங்கு அண்ணன் தம்பி ஓட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தாலாம் வளர்ந்தோம். இந்த மாப்பிள்ளை இவர் தான் வளர்த்து பிடிச்சது எல்லாமே இவர் தான் வளர்த்து பிடிச்சது. உங்கள் தங்கச்சி பையன் தான்? அக்கா பையன். மொத்தம் 4 பேருங்க இவங்களுக்கு. அம்மா வயிற்று பிறந்தது தான். ஃபஸ்ட்டு பையன் இருந்தது ஒரு அம்மானா, அது இவர். ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் ஹேண்டிகேப் மாதிரி. ஆனால் அவர் வீட்டில் இருந்தது அவர் நார்மலாக இறந்துட்டார். இயற்கையாக மரணம் வந்துட்டார். அக்கா கட்டி கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லை. அந்த ஃபேமிலி பிரச்சனால ஹஸ்பண்ட் ஒன்றா இல்லை. புரியுது. ஒரு 1.5 வயசு கிட்ட 2 வயசு கிட்ட ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்க. இவங்க வளர்த்துனாங்க. ஒரே பையன் தான். அவ்வளோ ஃபேமிலி பிடிச்சிருந்தாலும் மாமா அப்பா எல்லாமே நீங்கள் வந்தாலும் சொந்தம் கடிக்கிட்டு வருவாங்க. கடைசியில் இப்போ வரைக்கும் மீட்டிங் போகும்போது எல்லாமே இவங்ககிட்ட தான் எல்லாமே பேசிட்டு போயிருக்காங்க. வேணாம்னாங்க. கடைசியில் வேணான்னு சொன்னாங்க. அவங்க கூட்டத்தோட கூட்டமாக போய் கட்டி போயிடுச்சு. அம்மா கூட போனாருங்களா? அம்மா தம்பி எங்களோட தம்பி எல்லோரும் ஒன்றா விஜய் வராருன்னு பார்க்க விஜய் வராங்க. அவர் விஜய் மக்கள் வெற்றி கழகத்தோட இது இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த ஏமூர் எங்கள் தம்பி. ஆமாங்க. அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் விஜய் மேலே. இவங்களும் அக்கா அந்த இருந்துட்டால இந்த இன்ட்ரெஸ்ட்டில் இவங்களுக்கு போயிருக்காங்க. தவறுதலாக அந்த மாதிரி நடக்குது. தம்பி பேர் சந்தோஷ். அவர் இறந்த ஒரு அந்த 10 வயசு அவருக்கு. என்ன அவரை பற்றி சொல்லுங்களேன். அவர் 10 வயசு தான். 10 வயசு தான். பிரதீக் தான் சார். நாங்கள் பப்ளு தான் கூப்பிடுவோம். ரியல்னுமே எங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியும். நைட்டு எங்களோட ஒய்ஃபோட அம்மாச்சி இறந்தது. அருக்கானின்ட்டு இங்கே இதே இறந்தாங்க. அவங்கள உள்ளே போய் நாங்கள் அட்டெண்டர் உள்ளே வாங்கின போலீஸ் கூப்பிட்டாங்க. வாங்க போகிறப்போ இதை மாதிரின்ட்டு நாங்கள் கேட்டோம். அந்த ஃபோட்டோ காமிச்சு இந்த பையனோட அட்டெண்டர் நீங்கள் இன்னும் கூப்பிடல கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு. 39 பேர் இறந்தது தானே சார் கன்ஃபார்ம். இப்போ 40. எப்படின்னு 40. காலையில் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5:45 வரைக்கும் 39 பேர் தான் சொல்லியிருந்தாங்க. சிஎம் வந்த வரைக்கும் வந்தோம். சிஎம் 4 மணிக்கு 3:50 போல் வந்திருந்தார். அந்த டைமில் நாங்கள் உள்ளே போய் ஃபோட்டோ காமிச்சிட்டு நானும் பக்கத்தில் இருக்கிற வீட்டு மாப்பிள்ளை விக்கின்னு 2 பேர் போய் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி இவங்களோட அந்த பையனோட நீங்கள் யாரும் ஃபேன்ஸ் யாரும் நீங்கள் கூப்பிடல, எங்கள் ஃபேன்ஸ் யாரும் எங்கள் கிட்ட அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, எதுவுமே சொல்லலை அப்படின்னாங்க. யாருன்னு ஒரு உள்ளே கூப்பிட்டு வெளியே வந்துட்டோம். பசங்க எல்லாம் இருந்துக்கிட்டு ஓட்ஸ் போட்டிருந்து என்ன கூப்பிட்டு கடைசிக்கு வந்துட்டோம். அவருக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்குமோ தம்பிக்கு பிரதீக்கு? ஆமாங்க. வீடியோ பார்த்து எல்லோரும் சொன்னாங்க. மீடியாலேயே தம்பி இப்படியெல்லாம் காமிச்சாப்புல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தானே உள்ளே போயிருக்காங்க. இல்லைனா போயிருக்க மாட்டாங்க. விசில் போட்ட விசில் அது மாதிரி. இங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆட்டோவில் போனாங்கன்னு சொன்னாங்க. அப்படிங்களா? எப்படி சம்திங் தெரிலங்கண்ணா. நாங்கள் கொஞ்சம் ஒர்க்கில் போயிட்டோம். ஒர்க்கில் கொஞ்சம் இதாக இருக்கார். உள்ளே போயிட்டார் மேனேஜர். எல்லோரும் ஒர்க்கில் போனதுனால என்ன நினச்சி எது நினச்சுன்னு தெரில. தம்பி தான் கொஞ்சம் கொட்டி போயிருக்காப்புல. இப்போதைக்கு அவர் பேசுகிற நிலைமையில். புரியுது. அக்காவும் பேசுகிற நிலைமையில் இல்லை. அதுதான் எல்லா விஷயத்துலையும் ஆக்டிவாக இருப்பார். ஏரியாலேயே துருத்துருன்னு இருப்பார். சின்ன வயசுலேருந்து
எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரில. ஆறுதல் சொல்லி இனிமேல் என்னென்னா நைட்டு வரைக்கும் முடிச்சுட்டு 9 மணி 10 மணிக்கு வந்து சாப்பிடலான்னு உட்காந்தோன்னு சாப்பாடு கையில் கூட கை வைக்கல. இதை மாதிரி இன்னும் ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கு வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னா ஒரு ஊரில் 5 பேர் செத்து போயிட்டாங்கன்னாங்கண்ணா. யாருன்னா இந்த ஏரியாவில் மட்டும் இந்த ஏமூர் புதுக்குன்னு இந்த ஊரில் மட்டும் 5 பேர் செத்துட்டாங்கன்னா யாருன்னா எப்படி கூட இருந்த தம்பி மிஸ் பண்ணிட்டோமா, கையை விட்டுட்டாங்களா? இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. நானும் இன்னும் நேரில் பார்க்கல. அம்மானாலே இப்போதைக்கு பேசுகிற நிலைமை இல்லை, பையனோட அம்மானாலே பேசுகிற நிலைமை இல்லை. அவங்க வந்துட்டு இயல்பாக எப்படி நடந்துச்சு சொன்னாங்க தெரியும். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியும். அம்மா தம்பி எல்லாரும் கூடயும் தான் போயிருக்காரு, தனியாலாம் போகல. எல்லாம் ஒரு குரூப்பாக தான் போயிருக்காங்க. ஒரு டெம்போவில் ஒரு அண்ணன் இந்த மாதிரி ஒரு 2 பேர் தான் போயிருக்காங்க. ஆனால் எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அம்மா கேட்டால் தான் தெரியும். அம்மா இப்போதைக்கு பேசுகிற நிலமை இல்லை, பையனோட அம்மா பேசுகிற நிலமை இல்லை. ஹாஸ்பிட்டல் போனோன்னு தான் தம்பி காணாங்கிற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு நினச்சோம். இல்லை, இவர் வந்துட்டு விசாரித்தாங்க. இவர் விசாரிச்சது வந்துட்டு பிரத்திக் அவர் வந்து எங்கே இருக்காங்க என்ன ஏன்னு தெரியல. 1 hour கிட்ட அவர் தேடி இருக்கிறாரு. கூட்டத்தில் தேடி இருக்கிறாரு. ஃபோட்டோ வச்சு ஒரு செல்லு காமிச்சு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கிறாரு. கேட்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்ததில் யாருமே தெரிலன்ட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் தேடி பாருங்கன்னா போலீஸ் என்னமோ சொல்லியிருக்காங்க, சம்திங்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி பார்த்ததுலேயே ஒரு காலையில் என்கிட்ட சொன்னது தான், அழுதுகிட்டே என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு இந்த மாதிரி சொன்னார். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குன்றது மாதிரியா நடந்திருக்கு, அவர் அங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜிஹெச் கூட்டி வந்துருக்காங்க. காலையில் தம்பி பார்த்தீங்க நீங்கள் தம்பியை பார்த்தது காலையில் தான் பப்ளுவை? நாங்கள் தம்பி நான் பார்க்கல சார். நான் வந்துட்டு நான் 4:30 டியூட்டிக்கு ஓடிருக்கேன் விடிகாலையில். எங்கிட்ட கேட்டு தான் போயிருக்காங்க. ஒரு தாய் மாமா எல்லாம் வளர்த்து எல்லாமே ஆலோசனை இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம போய் பார்த்தோமேவா? ஒரு இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் தான் கன்ஃபார்ம் கூட்டத்தில் காணாமல் போயிட்டார். இல்லை, பெத்த பையன் மாதிரி வளர்த்துருக்காங்க சார், என்னை மாதிரி. சின்ன வயசுலேருந்து வளர்த்தது எல்லாமே தாய் மாமா அவங்க தான், அம்மா சைடு தான். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போலீஸ்க்கு ஒவ்வொரு கிலோ ஃபோட்டோ காமிக்க மாப்பிள்ளை ஃபோட்டோ இருந்துச்சு. ஓகே.